வாக்குத்தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறார். உன் கதிரவன் ஒருபோது மறையும், ஒரு விழாவை தேய்த்து போகிறார். ஆண்டவரே உனக்கு என்னோட பலியாக இருப்பார், உன் கண்ணீரின் நாட்கள் ஒழிந்து போகும் என்று சொல்லி வா இந்த காலை பொழுதில உண்மை ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ராஜாதிராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். சங்கீதம் 96 8 7 8 வாசிக்கும் பொழுது மக்களின் குடும்பங்களே வாசிக்கலாம். சங்கீதம் 96 7 மக்களின் குடும்பங்களே ஆண்டவருக்கு சாற்றுங்கள், ஆண்டவருக்கு சாற்றுங்கள், மாட்சியும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள், ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மக்களினங்களே குடும்பங்களே ஆண்டவருக்கு சாற்றுங்கள், மாட்சியும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள் என்று சொல்லுங்கள். சங்கீதம் 96 8 இப்படியாக சொல்லுகிறது. ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள், ஆண்டவருடைய பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள், மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியும் புகழும் அவர் திருமுன் இருக்கிறது, ஆற்றலும் எளிதும் அவரது திருத்தலில் உள்ளது. எனவே சங்கீதம் 96 எல்லோருமாக சேர்ந்து பக்தியோடு சப்தமாய் வசிப்போமா? சங்கீதம் 96 ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள், ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள், வேதக்காரருக்கு அவரது ஆட்சியை எடுத்துரையுங்கள், அனைத்து மக்களினருக்கும் அவர் தம் இயற்கை செயல்களை அறிவியுங்கள். ஏனெனில் ஆண்டவர் ஆட்சி மிக்கவர், பெரிதும் போற்றத்தக்கவர், தேவர்கள் அனைத்துக்கும் மேலாக அஞ்சுதற்கு உரியவர் அவரே. மக்களின் தேவர்கள் அனைத்தும் வெறும் சிலைகளே, ஆண்டவரோ விடுதலை படைத்தவர். ஆட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன, ஆற்றலும் எழிலும் அவரது திருக்கரத்தில் உள்ளன. மக்களின் குடும்பங்களே ஆண்டவருக்கு சாற்றுங்கள், மாட்சியும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள், ஆண்டவருடைய பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். உணவு படையில் ஏறி அவர் தம் கோவில் முற்றங்களுக்குள் செல்லுங்கள், தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே அவர் திருமுன் நடுங்குங்கள், வேற்றுமத்தாரிடையே கூடுங்கள். ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார், பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவாது. அவர் மக்களினங்களை நீதி வழிவாக தீர்ப்பிடுவார். விண்ணுலகம் நமது கைவதாக, மண்ணுலகம் கனி கூறுவதாக, கடலும் அதில் நீர்வளமும் கொள்ளட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது ஆண்டிலுள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். ஏனெனில் அவர் வருகின்றார், மண்ணுலகிற்கு நீதி வருகின்றார். இளவரசே நீதியுடனும் மக்களினங்களை உரிமையுடனும் அவர் தீர்ப்பார். யேசுவுக்கு நன்றி. ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஆராதிக்க வேண்டியவரை அறிய வேண்டும். மக்களினங்களின் தெய்வங்கள் அனைத்தும் வெறும் சிலைகளே, ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர். ஆட்சியும் புகழ்ச்சியும் அவர் திரும்ப இருக்கிறது. கருணையில
ஆண்டவரே உங்களுடைய ஒளி எங்கள் மீது ஒளிவதாக, உங்களுடைய பிரகாசம் எங்கள் மீது பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. இதோ இந்த திவை தியான இடத்தை ரெட்டீட் சென்டரை ஜபமான ரெட்டீட் சென்டரை வழிநடத்துகின்ற எங்கள் தந்தை, முதன்மையான குருக்கள் தந்தையர்கள், உதவி தந்தையர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுத்து தாய் வீட்டிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் இது வந்து வெறுமனே போய்விடாது, வெறுமனே போய்விடாது. எந்த கருத்துக்காக வருகிறார்களோ அந்த கருத்தை அவர்களுக்கு நிறைவேறி அதே சாற்றுள்ள பிள்ளைகளாக ஒவ்வொரு வாரமும் வந்து உங்களுடைய திருக்கோவில் முற்றங்களிலே தாங்கி சாற்றுள்ள பிள்ளைகளாக வாழ வளர அனுப்பால் மாட்டவே. ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். குருக்கள் கன்னியர்கள் மற்றும் அனைத்து ஊழியக்காரர்களை ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே இந்த ஊழியத்தை தாங்கி நடத்துகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து இந்த திருத்தலத்தை தாங்கி நடத்துகின்ற அனைத்து பொறுப்பாளர்களை ஒப்புக் கொடுத்து ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன் நான். வந்திருக்கின்ற வந்து கொண்டிருக்கின்ற இன்னும் வரவிருக்கின்ற அனைத்து மக்களையும் ஆண்டவரே உங்களுடைய திருப்பாதத்தில் அமர்த்தி அவர்கள் எல்லோரும் வந்து உங்களை ஆராதிக்க இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ள, உங்களுடைய தெய்வீக திருப்பலியிலே கலந்து கொள்ள, உங்களுடைய பிரசன்னத்திலே இருக்க, உங்களுடைய உணவை உண்டு நாங்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி செல்ல ஏதோ வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. வந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி கொண்டு வாங்கப்பா. வராத கடினம் உள்ளத்தாராய் இருக்கிற பிள்ளைகளையும் உங்களுடைய சிந்த அந்த வீட்டிற்கு நீர் அழைத்து வருவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அழைத்து வருவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். ராஜனான அன்பான தேவனே ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். இந்த இடைவிடா சகாயமாக பரிந்துரை ஜெபக்குழு ஜோதிபுரம் பங்கிலிருந்து ஆண்டவரே உங்களுடைய தாய் வீட்டிற்கு எங்களுக்கு ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து ஆண்டவரே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களுடைய திரு சமூகத்திலே எங்களை அழைத்து உங்களுடைய சன்னிதியிலே முழங்கால் கண்டிட்டு ஆராதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவரே எனக்கு தந்திரே. எங்கள் குடும்பத்தில் இந்த இடைவிடா சகாயமாக பரிந்துரை ஜெபக்குழு உள்ள ஒவ்வொரு குழுக்களுடைய ஒப்புக்கொடுக்கிறோம். இதோ நாங்கள் எடுக்கின்ற இந்த கூகுள் மீட் பிரேயர் காலை மாலை உடைய தேவ வேத வசனங்களை வாசிக்கிற நாங்கள் வீணாய் போய்விடாமல் 5 ஆண்டு காலமாக எங்களுக்கு இந்த ஊழியத்தை தந்திரே. மக்கள் நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இதோ நாங்கள் அங்கிருந்து வெகு தொலைவிலிருந்து நாங்கள் எண்ணி பார்க்காமல் சந்தோஷமாக எங்களை அழைத்து வந்து உங்களுடைய திருப்பாதத்திலே உட்கார வச்சிருக்கீங்க ஆண்டவரே. திருப்பாதம் நம்பி வந்தோம், கிருபை நிறை இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தோம், தேவ சமூகத்திலே திருப்பாதம் நம்பி வந்தோம், கிருபை நிறை இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தோம், தேவ சமூகத்திலே. நாடு முழுவதும் எடுக்கின்ற எல்லா தேவிகள் உங்களுடைய ஊழியர்களை தாங்கி நடத்துகிறார்கள். நீர்தான் எங்களை தாங்குவது வேறு யாரப்பா, நீர்தான் எங்களை தாங்கும். இந்த தாய் வீட்டில் வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்கள் அவருடைய மாறங்கள்
இந்த துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றே. இந்த துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்னை கனிவோடு என்னை தேற்றிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை தேற்றிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தோ கிருபை நிறை இயேசுவே. உமதன்பை கண்டடைந்தோ தேவ சமூகத்திலே. உமதன்பை கண்டடைந்தோ தேவ சமூகத்திலே. ஒன்று சொல்லுகிறது, ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். வசிக்கிறோம் சங்கீதம் 34:1. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் என் நாவில் எப்பொழுதும். நான் நேரே சொல்றேன், அவருடைய புகழ் என் நாவில் எப்போது ஒலிக்கும். இயேசுவே என் தேவனே என்று சொல்லு. நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அவருக்கு எதிராக செய்த கீழ்ப்படியாமல், அவருடைய வார்த்தை வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய சன்னிதானத்தில் வர முன்முகத்த நாட்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போமா? இந்த தாய் விட்டு வந்துட்டு அனைத்து பிள்ளைகளுக்காக அனைத்து பேருடைய மன்றாடுகளுக்கு ஒப்புக் கொடுத்து, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். கடும் கோபம் கொண்டேன், பின் வாங்கி போனேன். கோபம் கொண்டேன், பின் வாங்கி போனேன். வல்லமை இழந்தேன் ஐயா. கோபம் கொண்டேன், பின் வாங்கி போனேன். வல்லமை இழந்தேன் ஐயா. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும். உன் வலுவின்மையில் என் வல்லமை வெளிப்படும். நான் என் வலுவின்மையை பற்றி தான் பெருமை பாராட்டுவேன் என்று சொன்னேன். 2 Corinthians 12:9 வாசிக்கிறோம். ஏதோ ஒரு தைத்தமிழ் என்னை குத்தி கொண்டிருந்தது. ஆண்டவரே, அதை விலக்கி விடுமாறு நான் பரப்புரை வேண்டினேன். ஆனால் நீர் என் அருள் உனக்கு போதும். உன் வலுவின்மையில் என் வல்லமை வெளிப்படும் என்று சொன்னேன். ஆம் ஆண்டவரே,
என் வலுவின்மையில் உங்களுடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. இதோ நாங்கள் வலுவிழந்து பலவீனமாக இருக்கிறோம், பலவீனமாக இருக்கிறோம் ஆண்டவரே. என் நேரங்களில் கர்த்தர் என் பலமானீரே. என் சுவீன நேரங்களில் கர்த்தர் என் பலனானீரே. என் சோதனை நேரங்களில் கர்த்தர் என் ஜெயமானீரே. என் சோதனை நேரங்களில் கர்த்தர் என் ஜெயமானீரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பிதாவே என்றைக்குமே ஆராதனை உமக்கே. அப்பா பிதாவே என்றைக்குமே ஆராதனை உமக்கே. வானமும் பூமியும் ஒழிந்திடும், உங்களுடைய வார்த்தைகளோ ஒரு நாளும் ஒழியாதப்பா. உங்களுடைய வார்த்தையை நாங்கள் எந்நாளும் நம்பியிருப்போம் என்று சொல்லி வானமும் பூமியும் ஒழிந்திடுமே, உங்கள் வார்த்தையோ ஒழியாது. உங்கள் வார்த்தைகளோ ஒழியாதையா. வானமும் பூமியும் வானமும் பூமியும் ஒழிந்திடுமே, உங்கள் வார்த்தைகளோ உங்கள் வார்த்தைகளோ ஒழியாதையா. உம் வார்த்தையை எந்நாளுமே, உம் வார்த்தையை எந்நாளுமே நம்பியிருப்பேன் எந்த இயேசையா. உம் வார்த்தையை எந்நாளுமே நம்பியிருப்பேன் எந்த இயேசையா. என் பலவீன நேரங்களில் கர்த்தர் என் பலனானீரே. என் சோதனை நேரங்களில் கர்த்தர் என் ஜெயமானீரே. சங்கீதம் 42:9 மிக அழகாக சொல்லுகிறது. சங்கீதம் 42:9 வாசிப்போமா? சங்கீதம் 42:9. ஆமென். என் பரவாரையாக இறைவனிடம் ஏன் என்னை மறந்தேன்? எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும் என்கிறேன். என் கர்த்தாரையாக இறைவனிடம் கர்த்தாராகிய இறைவனிடம் ஏன் என்னை மறந்தேன்? ஏன் என்னை மறந்தீர்? எதிரியால் ஒடுக்கப்பட்டு என் எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நான் நடமாட ஏன் வேண்டும் துயருடன் சுற்றி என்கிறேன். திரிய வேண்டும்? எதிரிகளால் ஒடுக்கப்பட்டு இன்னைக்கு அநேக காரியங்களில் நாங்கள் ஒடுக்கப்படுகிறோம் ஆண்டவரே. சிறுபான்மையினர் என்று எங்களை எல்லாரும் ஒடுக்குகிறார்கள் ஆண்டவரே. பிரார்த்தனை கூடாரங்கள் நடத்தக்கூடாது என்று கட்டளையாகும். இதோ உம்முடைய பொது இந்த பிரார்த்தனை கூடாரம், இதோ உம்முடைய தாய் வீட்டிலே வந்து எங்களுக்கு ஜெபிக்க ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லி நீர் எங்களை முன் குறித்து அழைத்து வந்தீரே. நாங்கள் ஏன் சுற்றி திரிய வேண்டும் ஆண்டவரே? நான் ஏன் சுற்றி திரிய வேண்டும் அப்பா? இந்த வசனத்தை இன்னொரு முறை வாசிப்போம் சத்தமாய். என் கர்த்தாரையாக இறைவனிடம் என் கர்த்தாரையாகிய இறைவனிடம் ஏன் என்னை மறந்தேன்? என் என்னை மறந்தேன். எதிரியால் ஒடுக்கப்பட்டு எதிரியால் ஒடுக்கப்பட்டு ஏன் துயருடன் நடமாட நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும்? ஒரு நாள் கிடையாது. அதனாலதான் ஏசாயா 43:2 மிக அழகாக சொல்ல வாசிக்க கேட்போமா? ஏசாயா 43:2. ஆமென். ஆமென். ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, இஸ்ரவேலின் தூயவரும் இஸ்ரவேலின் தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே. நானே. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு பணயமாக எகிப்தையும் உனக்கு பணியமாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியா உனக்கு ஈடாக எத்தியோப்பியா ஒப்புக் கொடுக்கிறேன்.
என் பார்வையில் விலையேற பெற்றவன், விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன். மதிப்பு மிக்கவன். நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன். அதனால் உனக்கு பதிலாக மானிடரையும் உன் உயிருக்கு மாற்றாக மக்களினங்களையும் கொடுக்கிறேன். மக்களினங்களையும் கொடுக்கிறேன். அல்லேலூயா. அது எவ்வளவு மோசமான இயேசப்பா. இந்த நாட்களில் கூட நம்ம உட்கார்ந்த வார்த்தையை அனுப்பி நம்மை பராமரிக்கிறது. இயேசுவே, ஆண்டவரே என்று சொல்லி உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உன் பாதை நான் நடந்திட்டார். எந்த துன்பமே வந்தாலும் உம்மை பிரியேன். முழங்காலில் நின்று உம் பாதை நான் நடந்திட்டார். எந்த துன்பமே வந்தாலும் உம்மை பிரியேன். ஆண்டவரே, நான் என் நேரத்தோடு சுற்றி செல்லணுமப்பா. இதோ உடைய பாதத்தில் வந்திருக்கிறப்பா. நான் உடைந்த பாத்திரம் ஆண்டவரே, நான் உடைந்த பாத்திரம் அப்பா. நான் எதற்கு உதவாதவன் என்று சொல்லி தூக்கி எறியப்பட்டார். ஆண்டவரே, என்னையே தேர்ந்தெடுக்கும் இந்த சன்னித குடத்தில் இந்த இடைவிடா சகாயமாக பரிந்துரை ஜெப குழுவினை நடத்தி ஆண்டவரே, நம்முடைய தாய் வீட்டிற்கு எங்களை அழைத்து வந்து இங்கே ஆராதிக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்து இங்கே வருகின்ற பிள்ளைகளுக்காக பரிந்துரை செய்யப்படி அன்னை மரியாதையோடு சேர்ந்து நம்முடைய பாதத்தில் இருக்கிற சுவாமி இடமாக வந்து கொண்டிருக்கிற இந்த ஆலயம், இந்த தேவாலயம், இந்த வெற்றி சென்டர் நிரம்பி வழியிட மாட்டேன். தேவ பிள்ளைகள் வந்து இந்த சந்திப்பு கூடாரத்தை போல மோசேல் சந்திப்பு கூடாரத்தில் வந்ததை போல அங்கே அவர்கள் முன்னால மோசேல் வரும்பொழுது உடைய ஒளியை பிரகாசித்தது போல இதோ இந்த கூடாரத்திலே இதோ நாங்கள் இந்த அருமையான தாய் வீட்டிலே வந்து அமர்ந்திருக்கிறோம் சுவாமி. இதை வந்திருக்கிற வருகின்ற வரப்போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரையை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அவர்களுக்காக மருந்து பேசுகிற தாயே, ஒரு பிள்ளைகளை அழைத்து வாருங்க. இந்த கூடாரம் இந்த வெற்றி சென்ற முழுவதும் நிரம்பி வருகின்ற பெரிய அற்புதங்கள் நடந்திருக்குமா. எந்த காரியங்களுக்காக பிள்ளைகள் ஓடி வருகிறார்கள், கவலையோடு கண்ணீரோடு வருகிறார்கள். அவருடைய கண்ணீரை துடைக்கிறவரப்பா. இயேசுவே, என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே, என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நாங்கள் உடைந்த பாத்திரம், உதவாத பாத்திரமாக இருக்கிறோம் அப்பா. ஒரு உடைந்த பாத்திரமாக இருக்கிறோம், யாரும் விரும்பாத பாத்திரமாக இருக்கிறோம். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நிறைவானே, நீங்க இல்லாம என் இதயம் இயங்காதே. உதவாத என்னில் உறவானே, நீங்க இல்லாம என் இதயம் இயங்காதே. நீங்க இல்லாம என் இதயம் இயங்காதே. படைக்கிறேன் ஆண்டவரே, என்னை படைக்கிறேன் அப்பா. உடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறப்பா. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிருந்தப்பா. நீங்க கொஞ்சம் நினைச்சா ஆசீர்வாதம். ஒரு துணி நினைச்சிருந்தப்பா. நீ கையை பிடிச்சிருந்தப்பா. நான் கையை பிடிச்சதா விட்டுருவோம். நீங்க கையை பிடிச்சிருக்க. இயேசுவே, எனக்கு என்று யாருமே இல்ல. இயேசுவே, எனக்கு என்று யாருமே இல்ல. உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன். உம்மை தேடியே
என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே என்ன பாரும் இயேசுவே. கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே உமக்கு என்று யாருமே இல்லை. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. பாத்திரம் ஆண்டவரே, நான் எதற்கு உதவாதவராக இருக்கிறேன். உருகுலைந்த பாத்திரமா இருக்கிறேன். உயவன் கையில் பிசையும் களிமண்ணை போல என் சித்தத்தை போல ஆக்க மாட்டேன். உங்களுடைய சொந்தத்திலே நான் வந்து கொள்ள மாட்டேன். உங்களுடைய சபத்தில் வந்திருக்கிறோம். இந்த மதியம் 2 மணி வரை நடக்க போகிற ஆராதனை வேலைகள் என் கரவை ஒப்புக் கொடுக்கிறேன். சாஸ்திரத்தை அதிகமான அதிகாரம் வராது. யாரினால் ஆட்கொள்ளப்பட்டுள்ளார். உன்னை மரியாதையோடு சேர்ந்து நாம் ஏறெடுக்கிறார்கள். செய்தி அளிக்கின்ற தந்தை இப்படி கல்வி ஒப்புக் கொடுக்கிறேன். திருப்பதி ஒப்புக் கொடுக்கிற தந்தையை ஒப்புக் கொடுக்கிறேன். நான் இந்த வழி நடத்துகின்ற பாடல் குழுவை ஒப்புக் கொடுக்கிறேன். மதத்தின பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். நான் எங்களை வழி நடத்துபவரே இறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது மாறுமே. சூழ்நிலை மாறுமே. சாத்தியமாகுமே. நீர் வேண்டுமே. நீர் போதுமே. நீர் வருமே. ஆவியானவரே. அல்லேலூயா. ஆமாண்டவரே, என் தாய் உருவாக முன்பதாகவே என்னுடைய கருவை கண்டவரப்பா. தாய் வயிற்றில் உருவாக முன்பதாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ எனக்குரியவர் என்று சொல். என் தாய் உருவாக முன்பே என் கருவை கண்டீரையா. உருவாகும் முன்பே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்பே என் பெயர் கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்பே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவம் நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்பே
பெயர் சொல்லி அழைத்தீரையா. எனக்கு என்று யாருமே இல்லை. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. உம்மை நம்பி நானும் வாழ்கிறேன். உம்மை நாடி வருகிறேன். இயேசுவே என்ன பாரும் இயேசுவே. கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே. கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. சங்கீதம் 118 நன்றி புகழ்பாலை. சங்கீதம் 118 படிப்போம். சங்கீதம் 118 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவருக்கு நல்லவர். நான் வாசிக்கிறேன், நீங்கள் பதிலை பாடலாம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு இஸ்ரவேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோம். அனைவரும் சாற்றுவார்களாக. நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? எனக்கு துணை செய்யும். ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். என்னை வெறுப்போருக்கு நேர்வதை கண்ணார காண்பேன். மனிதர் மீது நம்பிக்கை விட ஆண்டவர் நம்பிக்கை வைப்பதை விட உயர் குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகழ்வதே நலம். கேட்கின்றார் அனைவரும் என்னை சூழ்ந்து கொண்டனர். ஆண்டவர் பெயரால் அவர்களை அழைத்து என்று சொல்லி உயர் குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே மனிதர் நலம். மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். ஆண்டவரிடத்தில் ஏதோ வந்திருக்கிறோம். ஆண்டவரே உங்களிடத்தில் அடைக்கலம் அடைக்கலாம் உடைய சமூகத்தில் நெருக்கடியான வேலையை நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு செவி கொடுக்கிறேன், எங்களை விடுவிக்கிறேன். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மக்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வியிலே எனக்கு வெற்றி பவனி செல்வோ. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் கொடுத்த வெற்றியின் நாள் இது. உலக மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, வெற்றியிலே, அல்லேலூயா, தோல்வியிலே, அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா பாடுவோம். இயேசுவின் மீது நம்முடைய கண்களை பதிய வைப்போமா? நற்கருணைநாத இறைவனுடைய பிரசன்னத்தில், அவருடைய பிரசன்னத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். உடைய பிரசன்னம் இது கிடைக்குமா? ஆண்டவரே, யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறோம், எங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழு வழியாக உடைய பிரசன்னத்திலே தாய் வீட்டிலே வந்து ஒரு மனதாய் கூடி ஜெபிக்க பரிசுத்தாவின் வரவேற்பு இதோ அருள் தந்தைகளோடு உருவானவர்களோடு சேர்ந்து எங்கள் பணியை செய்ய அவருடைய ஆசீர்வாதத்தோடு குருக்களோடு சேர்ந்து இந்த பணியை செய்ய அவருடைய நிற்கின்ற இடத்தில் படைப்பிடத்தின் பக்கத்தில் எங்களை நிறுத்தி எங்களை நீ ஊழியம் செய்ய வைக்கிறேன் அப்பா.
ஒருவரோடு சேர்ந்து செய்யக்கூடிய பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது. நீர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களுடைய அருட்பணியாளரோடு சேர்ந்து செய்ய எங்களுக்கு உதவி செய்தீங்க. இந்த அருமையான பாக்கியம் யாருக்கும் கிடைக்கும். எங்களுக்கு தந்திருக்கிறேன். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சங்கீதம் 121 இதனதாக சொல்லு. சங்கீதம் 121 மலையை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவரும் கால் இடராதபடி பார்த்துக் கொள்வார். உம்மை காக்கும் அவர். உறங்க மாட்டார். இதோ உறங்கிட மாட்டார். இஸ்ரவேலை காக்கின்றவர் கண்ணகிவதும் இல்லை. உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவரும் வலது பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழல். ஆவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது. இரவில் நிலாவும் உம்மை தாக்காது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் ஆண்டவர் உம்மை உயிரை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீ போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். அருமையான பாடல். என்ன அருமையான பாடல். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சங்கீதம் 122 வாசிப்போமா? ஆண்டவரிடத்திற்கு போவோம். ஆண்டவரிடத்திற்கு போவோம். அந்த கர்மத்தாமணியான யோசனை ரெட்டின் சன்னதிக்கு போவோம் என்ற அழைப்பு வந்த பொழுது நாங்கள் மகிழ்ந்த மாட்டவரே, உங்களுடைய பண்டிகாலத்தில் வந்திருக்கிற மாட்டவரே, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர் அநேக பேரில் வந்தோம் சென்றிருந்தாலும் இதோ இங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தில் கூடியிருப்பீர்களோ அவர்கள் வந்து நான் வாசம் செய்வேன். இதோ நாங்கள் 5 பேர். ஆண்டவரே 2 பேர் 3 பேர் இந்த 5 பேரை கொண்டு 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு போஷித்தீரே. இந்த 5 பேர் நாங்கள் ஏறெடுக்கின்ற இந்த அன்னை மரியாளுடைய தாய் வீட்டிலே குருவானவர்களோடு சேர்ந்து இருந்து ஆராதிக்கின்ற வேலையை எங்களுக்கு அனுமதித்தீரே. அப்பா நன்றி. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி உயர்த்தி வைத்த எல்லையேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, ஒன்றுக்கும் உதவாத என்னை உம் காருண்யத்தாலே அணைத்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 119:32 சொல்கிறது, உமது திருச்சட்டம் எனக்கு இன்பம் தருவதாய் இல்லாதிருந்தால் என் உள்ளத்தினால் மடிந்து போயிருப்பேன். உமது திருச்சட்டம் எனக்கு இன்பம் தருவதாய் இல்லாதிருந்தால் என் உள்ளத்தினால் மடிந்து போயிருப்பேன். இதோ உம்முடைய சமூகத்தில் நன்றியை நாதரே, உம்முடைய ஒளி எங்கள் மீது
ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேதரும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தரும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தரும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தரும் நீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 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 ஆமென். 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 இயேசு ராஜா. ஆமென். 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 இயேசு ராஜா. ஆமென். 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 இயேசு ராஜா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். முழங்கால் படியிட்டு மற்றும் ஆண்டவரே அருமையான ஆசீர்வாதம் செய்து கொடுக்கின்ற தந்தை வழிநடத்துகிற தந்தை ஆசீர்வதிக்கணும். தொடர்ந்து முடிவுகளை செய்ய பெறப்படுகிறார்கள். ஒரு பெயரோடு வழிநடத்தும் ஆமென். ஆமென். உம்முடைய நாமம் அச்சுக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று எடுத்தரலாம். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலாம். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலாம். ஆமென். ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியா ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வரி மாதாவே, பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தி ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தி ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவரே, இடைவிடா சகாயமாதா பரிந்துரை ஜபக்குழு வழியாக ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளிலே நாங்கள் அனைவரும் வந்து உம்மை ஆராதிக்க நாங்கள் ஒரு மனதாய் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும்
நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் உமக்கே ஊழியம் செய்வோம். உமக்கே ஊழியம் செய்வோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தை நீர் எனக்கு தந்தீரே. நன்றி அப்பா. நன்றியோடு சுதிக்கிறோம் ஆண்டவரே. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே அக்கனை பிரசன்னத்திலே நாங்கள் வந்து அமர நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி. இயேசுவேமக்கு நன்றி. இயேசுவேமக்கு புகழ். இயேசுவேமக்கு ஆராதனை. இயேசுவேமக்கு மாத்திரம் ஆராதனை. மரியே நீ வாழ்க. ஹல்லேலூயா. ஆமென்.